Hello friends, good morning. இன்னைக்கு நம்ம பேசிக் ஃபிசிக்ஸ் டாபிக்ல மெக்கானிக்ஸ்ல ஃபிக்சேஷன் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். சரிங்களா? ரைட். பேசிக்ஸ் ஃபிசிக்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெக்கானிக்ஸ்ல ஃபிக்சேஷன் and stabilization வந்து பார்ப்போம். Okay. So what is fixation? What is stabilization? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்சேஷனுக்கும் ஸ்டெபிலைசேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து வித்தியாசமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. சரிங்களா? போத் ஆர் ஸ்டேபிள்டு பொசிஷன். சரிங்களா? ரைட். ஃபிக்சேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஈக்குலிபிரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ணும், ஸ்டேபிள் பொசிஷனில் வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் பொசிஷன் வந்து இருக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டாக ஒரே பொசிஷன் வந்து இருக்காது. சரிங்களா? ரைட். ஃபிக்சேஷன் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் இம்மொபிலிட்டி, ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ரிலேட்டிவ் இம்மொபிலிட்டி. சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஸ்டேபிள் பொசிஷனில் தான் வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேபிள் வித் ரிலேட்டிவ் ஒரு மூமெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஃபிசியோதெரப்பியில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா எல்லா மூமெண்ட்ஸ்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் தெரப்பி. சரிங்களா? ரைட். இந்த எக்ஸசைஸ் தெரப்பியில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து பேசிவ் மூமெண்ட்ஸ், ஆக்டிவ் மூமெண்ட்ஸ், ஆக்டிவ் அசிஸ்டட் மூமெண்ட்ஸ், ரெசிஸ்டட் மூமெண்ட்ஸ். சரிங்களா? இதில் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்சேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிவ் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த பேசிவ் மூமெண்ட்ஸில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு ஜாயிண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் பண்ண போகிறோமோ அந்த ஜாயிண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து வச்சுக்கிட வேண்டியது வந்து இருக்கும். சரிங்களா? அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பியூர் மூமெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இருக்கும். ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட்டை நம்ம வந்து மொபிலைஸ் பண்ணுறோம்னு வந்து வச்சுக்கோங்க. ரிஸ்ட் ஜாயிண்ட் மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கு கீழே இருக்க வந்து ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோராம், எல்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பொசிஷன். அப்படின்னா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபிலைஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிவ் மூமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்சேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறோம். ரைட். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிக்சேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் ஃபிக்சேஷன், பேசிவ் ஃபிக்சேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். இது ஆக்டிவ் ஃபிக்சேஷன், பேசிவ் ஃபிக்சேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து இதில் வந்து பார்த்துக்கிட்டுங்க. ஆக்டிவ் அப்படின்னீங்கன்னா வந்து நம்மளாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்சேஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கிறது. சரிங்களா? பேசிவ் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிவ் மூமெண்ட் கொடுக்கும்போது வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஆக்டிவ் ஃபிக்சேஷன் வந்து யார் வச்சுருப்பாங்க? பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஓன் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ ஸ்டேபிளாக வந்து ஒரு பொசிஷனில் வந்து ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பொசிஷனில் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது மொபிலைஸ் பண்ணுறதோ இல்லாட்டி எக்ஸசைஸ் கொடுக்குறதோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். பேசிவ் வந்து ஃபிக்சேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ ரிஸ்ட் மொபிலைசேஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு கையால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ஒரு மைல்டு ட்ராக்ஷன் வித் ஸ்டெபிலைசேஷன். சரிங்களா? ரைட். இந்த பேசிவ் ஃபிக்சேஷன் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம எப்படிலாம் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா பை மேனுவல். சரிங்களா? பை ஃபிசியோதெரபிஸ்ட். ரைட். இல்லாட்டி ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீப் வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்து நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஸ்ட்ராப்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போயும் நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஸ்டெபிலைசேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிக்சேஷனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். சரிங்களா? ரைட். ஸோ எந்த ஒரு பொசிஷனில் நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணிங்கனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து பொசிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணும். ஓகே.
ரைட். ஸோ இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா தான் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் நல்லா எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து இருக்கும். சரிங்களா? நம்ம எந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து பண்ணுறதா வந்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேபிள் பொசிஷன் இருந்துச்சுன்னா தான் பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? ஸ்டாண்டிங்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் லிம் மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே லோயர் லிம்பில் பர்ஃபெக்டாக அவங்க கொடுக்கணும். சரிங்களா? அந்த ஸ்டெபிலைசேஷன் அவங்களுக்கு வந்து இருக்கும். அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். இதே ஃபார்வர்ட் பெண்டிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஸ்பைன் மட்டும் வந்து மூவ் பண்ணணும். லோயர் லிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேபிள் பொசிஷனில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபிக்ஸேஷன் ஸ்டெபிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து நம்ம ஃபிசியோதெரப்பியில் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டண்டான வந்து விஷயம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்? ரைட். We have to give some improvement. சரிங்களா? ஸோ பேஷண்ட்டுக்கு நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து பெர்ஃபெக்ட் பொசிஷன், பெர்ஃபெக்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம வந்து இருக்கணும். சரிங்களா? ரைட். அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட்டோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபிக்ஸேஷன் அண்ட் ஸ்டெபிலைசேஷன். If you have any doubts, you can raise me question in a comment section. I will explain. Thank you very much.